Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 348 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.96% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா பாரதி ஏர்டெல், JSW ஸ்டீல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பவர் கிரிட் அண்ட் ஹிண்டல்கோ. அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் அண்ட் NTPC. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 847 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 2.23% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா RBL பேங்க், PNB பேங்க், SBI, ஃபெடரல் பேங்க் அண்ட் கோட்டாக் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 1170 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.96% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. இதுக்கு என்ன ரீசன்னா, நேத்தே நம்ம பார்த்திருந்தோம் ரிலையன்ஸ் அராம்கோவோட டீல் டிலே ஆகுறதும் அண்ட் ரிலையன்ஸ் சைட்ல இருந்து NCLT கிட்ட இருந்து அப்ளிகேஷனை ரிவோக் பண்ணியிருந்ததும் தான் ரீசன். ஆல்சோ இன்னொரு எக்ஸ்பெக்ட் பண்ணாதது என்ன நடந்திருக்குன்னா, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் அண்ட் பேங்க் நிஃப்டியும் விழுந்திருக்கு. ஆல்சோ FII இன்னைக்கு மட்டும் 3000 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ லாஸ்ட் 2 daysல மட்டும் கிட்டத்தட்ட 6000 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் விக்ஸ்ன்னு சொல்லப்படுற வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவா ரியாக்ட் ஆனதுலையும் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவா ரியாக்ட் ஆனது. இந்த விக்ஸுங்கிறது நம்ம நிஃப்டியோட நெகட்டிவ் கார்லேஷன்ல இருக்கும். அதாவது விக்ஸ் அதிகமானா நம்ம மார்க்கெட் விழும், விக்ஸ் விழுந்தா நம்ம மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். இதான் நெகட்டிவ் கார்லேஷன். ஆல்சோ கோவிட் ரீசன்ஸ்னால சில கண்ட்ரில இப்ப லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால ஆயிலோட டிமாண்ட் குறையதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருந்தது. இந்த ரீசன்ஸ்னால தான் இன்னைக்கு மார்க்கெட் ரொம்பவே நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. இர்கான் இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ்ல இருந்து ரயில்வே சிக்னலிங்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இதுல ஸ்ரீலங்கால இருந்து 114 crore அண்ட் பங்களாதேஷ்ல இருந்து 24 crore ஒர்த்தபிள் ஆர்டர்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் ஒர்த் 138 crore. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.6% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. திரிவேணி என்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற கம்பெனியும் யூஎஸ்ல இருக்கிற கீ டெக்னாலஜிங்கிற கம்பெனியும் 10 yearsக்கான டீல்ல சைன் பண்ணிருக்காங்க. இந்த டீல் கேஸ் டர்பைன் காம்போனன்ட்ஸை மேக் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 5.8% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு என்டையர் மார்க்கெட்டே நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தாலும் வேதாந்தா கம்பெனி இன்னைக்கு 6.07% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல இருக்கிற கவர்மெண்டோட ஸ்டேக்கை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது. ஸோ அந்த ஸ்டேக்கை வேதாந்தா தான் வாங்க போறாங்க. ஆல்ரெடி வேதாந்தா கையில தான் மேஜர் ஹிந்துஸ்தான் ஜிங்கோட மேஜர் ஷேர் ஹோல்டிங் இருக்கு. ஆல்சோ சென்ட்ரம் புரோக்கிங் வேதாந்தாக்கு பை டார்கெட் கொடுத்துருக்காங்க 460 rupeesனு. ஆல்சோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஸோ அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆல்ரெடி 65% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அராம்கோ டீலை பத்தி நேத்தே நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன நியூஸ்னா, ரிலையன்ஸ் ஜியோ ஆல்சோ டெலகாம் செக்டாரோட செப்டம்பர் யூசர்ஸ்க்கான டேட்டா வெளியே வந்திருந்தது. இதுல செப்டம்பர் மந்த்ல மட்டும் ரிலையன்ஸ் ஜியோ கிட்டத்தட்ட 1.9 crore ஆக்டிவ் யூசர்ஸை லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டீல் கேன்சல் ஆனதும் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரியான ஜியோல அவங்க கஸ்டமர்ஸை லாஸ் பண்ணிருக்காங்க வந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 4.4% நெகட்டிவா ரிலையன்ஸ் க்ளோஸ் ஆயிருந்தது. ஆல்சோ பாரதி ஏர்டெல் கிட்ட இருந்து சில அப்டேட் கிடைச்சிருந்தது. இவங்க இந்த செப்டம்பர் மந்த்ல மட்டும் கிட்டத்தட்ட 2.7 lakh ஆக்டிவ் யூசர்ஸை ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இவங்களோட என்ட்ரி பிளான்ல இருந்து எல்லா பிளான்லையும் பிரைஸை கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ரீஸுங்கிறது November 26 அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இவங்களோட டிஜிட்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பிசினஸ் எல்லாத்தையும் டெலகாம்ல இருந்து செப்பரேட் பண்ண போறதுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. IRCTCயோட அப்டேட் பத்தி நேத்தே பார்த்திருந்தோம். இவங்க ஆல்ரெடி டெர்மினேட் பண்ணியிருந்த மொபைல் கேட்டரிங் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் எல்லாத்தையும் இப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா பழையபடி எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்கிற வந்த அப்டேட்னால இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே பாசிட்டிவா ஆரம்பிச்சது. பட் எண்ட் ஆஃப் த டே 0.4% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. HFCLங்கிற கம்பெனிக்கு லீடிங் பிரைவேட் டெலிகாம் ஆபரேட்டர் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 412 crore ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 3.3% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேடிஎம் சிஇஓவான விஜய் சேகர் சர்மா அப்டேட் கொடுத்திருந்தாரு. இப்போ நிறைய கம்பெனிஸ் பேடிஎம் பிசினஸ் சரியில்லை, ஸோ அவங்களோட பிசினஸ் மாடல் சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெஸ்லா அண்ட் எலன் மஸ்க் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத டெஸ்லாங்கிற கம்பெனி இப்போ மோஸ்ட் ரெகக்னைஸ்ட் அண்ட் வெல் பெர்ஃபார்மிங் கம்பெனியா மாறின மாதிரி நாங்களும் ஒரு நாள் மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இந்த அக்டோபர்ல மட்டும் லோன்ஸ், அதாவது பேடிஎம் வழியா லோன்ஸ் கொடுத்ததோட வேல்யூ கிட்டத்தட்ட 418% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்சோ இவங்களோட செப்டம்பர் குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை கம்மிங் November 27 ரிலீஸ் பண்ண போறாங்க.
ஸோ இது வரைக்கும் இவங்க ப்ராஃபிட்டே மேக் பண்ணலங்கிறதுனால நவம்பர் 27 இவங்க லாஸ் தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ லாஸ் போஸ்ட் பண்ணும் போது நிறைய செல்லிங் நடக்குங்கிற ஃபியர்னாலேயே இன்னைக்கு நல்ல செல்லிங் நடந்தது. கிட்டத்தட்ட 12.8% நெகட்டிவாக அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. JBM ஆட்டோங்கிற கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை கம்மிங் டிசம்பர் 8 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டாக இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபீஸில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் கன்சிடர் பண்ண போகிறாங்கிற நியூஸ்னால இன்னைக்கு 3.07% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாங்க. லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிடெட்ங்கிற IPO நாளைக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போது. இன்னையோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 320 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கெயின் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து மோர் தென் 100% இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் இருக்கும். இதில் அலாட்மெண்ட் கிடைச்சவங்களுக்குலாம் கங்க்ராச்சுலேஷன். ஆல்சோ கோகலர்ஸோட IPO இன்னைக்கு 3rd டே க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இதில் என்டையராக ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 49 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. NII வந்து 262 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. QABs வந்து 100 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்டையர் மார்க்கெட்டே நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தாலும் எந்த IPOவுமே கடைசியில் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ பார்க்கலாம் நமக்கும் அலாட்மெண்ட் கிடைக்கிறதா இல்லையான்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ARCன்னு சொல்லப்படுற அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நிஷாந்த் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் த்ரூ யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபோன் கால் வழியா. ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். என்னோட ஒரு சின்ன அட்வைஸ், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா புரிஞ்சு அதில் உள்ள பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னையோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா பாரதி ஏர்டெல், ட்ரைடன் அண்ட் பாரதி ஏர்டெல் PP அண்ட் பரோஷில் அண்ட் ரேமன். அண்ட் இதெல்லாம் புல்லிஷ் பிரேக் அவுட்ல. இன்னைக்கு பியரிஷ் பிரேக் அவுட் என்னன்னா 197, அதாவது பேடிஎம் அண்ட் சாஃபியர் ஃபுட்ஸ் அண்ட் ஃபினோ பேமெண்ட்ஸ், வெல்லியண்ட் ஆர்கானிக் அண்ட் SJS என்டர்பிரைசஸ். இன்னைக்கு FII கிட்டத்தட்ட 3,438 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் DAI 2,051 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.